Hi friends, welcome back to our Live and Learn channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டேட்டா ஸ்ட்ரக்சர் சப்ஜெக்ட்ல இருந்து Q and linked list கான்செப்ட்ல கேட் 2018ல கேட்ட क्वेश्चन தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A queue is implemented using non-circular singly linked list ன்னு சொல்லிருக்காங்க. Q கான்செப்ட்ல நான் சர்க்குலர் singly linked list ன்னு சொல்லிருக்காங்க. சர்க்குலர் அப்படினா ஃப்ரண்ட் எண்டும் லாஸ்டோட எண்டும் நமக்கு வந்து லிங்க் ஆயிருக்கும். அதுதான் வந்து சர்க்குலர்னு சொல்லுவோம். இதுல நான் சர்க்குலர் அப்படினா கனெக்ட் ஆயிருக்காது. The queue has head pointer and tail pointer as shown in the figure. அதுல ஹெட்டும் டெயிலுங்கிற ரெண்டு பாயிண்டர் கொடுத்திருக்காங்க. டயகிராம்ல நோட் பண்ணிருக்க மாதிரின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஹெட் அண்ட் டெயில் ரெண்டு பாயிண்டர் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பாருங்க, let n denote the number of nodes in the queue. nங்கிறது number of nodes, queueல உள்ள nodes வந்து denote பண்ணுது. Let nq be implemented by inserting a new node at the head and dq is implemented by deletion of node from the tail அப்படின்னு சொல்றாங்க. ஸோ insertion nq வந்து headல நடக்கும், dq deletion வந்து tailல நடக்கும்னு சொல்றாங்க. So which one of the following is the time complexity of the most time efficient implementation of nq and dq ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ time complexity கேட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்கியூக்கும் டிக்யூக்கும் எது வந்து எஃபிஷியன்ட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகே பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த கொஷினில் தான் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இட் இஸ் அ நான் சர்க்குலர் லிங்க்டு லிஸ்ட். இதில் வந்து என்ன கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், கியூ கான்செப்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். எங்கே இன்செஷன் நடக்கும் அப்படின்னா ஹெட்டில் வந்து இன்செஷன் நடக்கும், அது வந்து என்கியூன்னு சொல்கிறோம். டெயிலில் டிக்யூ நடக்கும், தட் இஸ் டெலிஷன்னு சொல்லுவோம். க்யூவில் வந்து எப்படி இருக்குன்னா, க்யூவில் ஒருத்தர் நிற்கிறாரு, அடுத்த வரவங்க வந்து இப்படி தான் நிற்பாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு வந்தாங்களோ அவங்க தான் என்ன வாங்கணுமோ அதை கவுண்டரில் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுவாங்க. அப்போ வர்றவங்க இங்கே தான் அடுத்து நிற்பாங்க, இன்செஷன் இங்கே தான் நடக்கும், போகிறவங்க இங்கே தான் போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெலிஷன் டெயிலில் தான் நடக்கும். இதுதான் அதை டிஸ்கிரைப் பண்ணுற ஃபார்மெட். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இன்செஷனுக்கும் டெலிஷனுக்குமான டைம் காம்ப்ளெக்சிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து க்யூவில் பர்சன்ஸ் வந்து இப்படி நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. க்யூங்கிற கான்செப்டில் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம். இதில் வந்து டெலீட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது ஷிஃப்ட் ஆகும். இங்கே உள்ளவங்க இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ ஷிஃப்டிங் நடக்கும். டெலீட் பண்ணும்போது ஒரு பர்சன் டெலீட் ஆகும்போது ஒரு இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது அடுத்தவங்க வந்து அந்த பொசிஷன் என்ன பண்ணுவாங்க, ஃபில் பண்ணுறதுக்காக எல்லா பொசிஷனுமே மூவ் ஆகும். அப்போ அது வந்து அந்த டெலிஷன் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு n டைம் யூனிட் தேவைப்படுது. ஸோ அதே இன்செஷன் ஆகும்போது, இன்செஷன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இருக்காங்க, அஞ்சாவதாக ஒரு ஆள் வராங்க அப்படின்னா இங்கே இன்செர்ட் தான் பண்ண போகிறோம். எந்த மூமெண்ட்டும் இருக்காது, எந்த ஷிஃப்டிங்கும் இருக்காது. அப்போ டைரெக்டாக 1 டைம் யூனிட்டில் இன்செஷன் நடக்கும். ஸோ இதுதான் இதோட கான்செப்ட். அப்போ இன்செஷன் டேக்கிங் தீட்டா ஆஃப் 1 டைம், டெலிஷன் டேக்கிங் தீட்டா ஆஃப் n டைம். அப்போ 1 and nங்கிறது தான் ஆன்சர். nqக்கு 1, dqக்கு n, இன்செர்ட்டுக்கு 1, டெலிஷனுக்கு n. அப்போ ஆப்ஷன் பிங்கிறது தான் ஆன்சர். ஸோ nq டேக்ஸ் தீட்டா ஆஃப் 1 டைம், dq டேக்ஸ் தீட்டா ஆஃப் n டைம். ஸோ இதில் கொஷினை டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள் தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக ஆன்சர் அட்டன் பண்ணிடலாம். இந்த கொஷினில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.